இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணலாம்? இதுலயுமே பாத்தீங்கன்னா ஜூம் குடுத்து பார்க்கலாம். இப்ப இதுல என்ன தெரியுது நமக்கு? ஆக்டிவிட்டி ஐடி அண்ட் ஆக்டிவிட்டி நேம் தான் தெரியுது. ம் உங்களுக்கு இந்த நெட்வொர்க் டயகிராம்லயே பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் குடுத்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம்னா, ஆக்டிவிட்டி நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ் ரைட் கிளிக் குடுத்து ஆக்டிவிட்டி நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு, இப்ப இதுல நெறைய இருக்கும்ல. அதுல எது வேணுமோ அத நீங்க இங்க வந்து பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அந்த ஓகே பாக்ஸ் டெம்ப்ளேட் குள்ள போங்க. பாக்ஸ் டெம்ப்ளேட் குள்ள போனதுக்கு அப்புறம் ஆக்டிவிட்டி ஐடின்றது 100% வித் ஹைட் வந்து 1 ஆக்டிவிட்டி நேம்க்கு 3 அதனால அப்படி ஓகே இப்ப இதுலயுமே பாத்தீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணலாம் நீங்க ஆட் கொடுங்க ஆட் கொடுத்துட்டு ஆம், அதாவது இயர்லி ஸ்டார்ட் இயர்லி ஃபினிஷ்லாம் வரும் ஆ ஓகே இயர்லி ஸ்டார்ட் அதே மாதிரி இயர்லி ஃபினிஷ் ஓகே அதே போல லேட் ஸ்டார்ட் லேட் ஃபினிஷ் இதெல்லாம் வச்சுதான் ஃப்ளோட் கால்குலேட் பண்ணுவாங்க ஓகே ஓகே ஓகேவா இந்த மாதிரி 1 by 1 வருது இல்ல நான் என்ன தெரியுமா பண்ண போறேன் இப்ப இயர்லி ஸ்டார்ட் 50 கொடுக்குறேன் இதையுமே 50 ம் கொடுக்குறேன் அப்ப பாத்தீங்கன்னா ஒரே ரோல வந்துடும் இந்த மாதிரி ஓகே கஸ்டமைசேஷன் பண்ணலாம் வேணாம்னா 25 கொடுத்தா கூட ஒரே ரோல 4 வரும் இப்போ ஒரே ரோல் 4 வந்துரும். ஓகே. ஓகேவா இப்ப ஏர்லி ஸ்டார்ட், ஏர்லி பொசிஷன்ன்றது நம்பர் ஆஃப் இல்ல அது டேஸ் நான் இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் எக்ஸல் ஷீட்ல அப்போ உங்களுக்கு புரியும் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் டோட்டல் ஃப்ளோட் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லி இப்போதைக்கு நான் ஓகே. அந்த ஆக்டிவிட்டி நெட்வொர்க் டயக்ராம் கஸ்டமைஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பண்றது மட்டும் எப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஓகே, ஆமா ஓகே. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் டோட்டல் ஃப்ளோட் எடுத்துப்போமே டோட்டல் ஃப்ளோட்டும் எடுத்துக்கிறேன் அப்புறமா ஃப்ரீ ஃப்ளோட்டும் எடுத்துக்கிறேன் ஃப்ரீ ஃப்ளோட்ன்றது ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா இதையுமே 50 கொடுக்குறேன் இல்லைன்னா இது 1 by 1 இருந்தா கூட ஓகேன்னா வச்சுக்கோங்க உங்க விருப்பம் தான் உங்களுக்கு ஓகே. புரியும் 50-50 இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். அது ஜஸ்ட் இதுதானே. ஆமா ஒரு ஐடியா வியூவிங்க்கு. இப்ப இத நான் வந்து ஓகேன்னு கொடுத்தா இது உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி மாறுது இப்ப மறுபடியும் ஓகே இந்த கலர்ஸ் எல்லாம் கூட மாத்திக்கணும்னா மாத்திக்கலாம் ஓகே, இப்ப இது எல்லோ கலர் தான் வேணும்னா எல்லோ கலர் பேக்ரவுண்ட் கலர் இந்த பேக்ரவுண்ட் கலரும் மாத்தணும்னா மாத்திக்கலாம் ஃபாண்ட் எல்லாம் கூட மாத்திக்கலாம். மாத்தணும்னா மாத்திக்கலாம் இப்போதைக்கு நான் ஓகே. எதுவும் பண்ணல ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் ம். இப்ப பாத்தீங்களா மாறி இருக்கா ஓகே. அப்ப இங்க பார்த்தா புரிய வரும் உங்களுக்கு இஎஸ்இஎஃப்னா என்ன புரியுது. எல்எஸ்எல்எஃப்னா என்ன இப்ப ஒரு 5 ஆக்டிவிட்டி நம்ம கன்சிடர் பண்ணுங்க ஏபிசிடிஇன்னு ஓகே. இந்த 5 ஆக்டிவிட்டிக்கும் ப்ரெடிசஸர்ஸ் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்ப ப்ரெடிசஸர் கொடுக்கற ஓகே. சக்சஸர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சக்சஸர் கொடுக்கறப்ப ப்ரெடிசஸர் தானா வந்துடும் நீங்க ரெண்டுத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுக்கறப்ப சர்க்குலர் ரெஃபரன்ஸ் வந்துடும் அது ஷெட்யூலிங் கான்ஃபிளிக்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ண முடியாது ஓகே. ஓகேவா அப்ப ஏதாவது ஒன்னு கான்சென்ட்ரேட் பண்ணா இன்னொன்னு வரும் இங்க ப்ரெடிசஸர் கன்சிடர் பண்றோம் டியூரேஷன் கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்ப இதை வந்து நெட்வொர்க் டயக்ராம் எப்படி நம்ம வரையலாம் இது நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பேப்பர் இன்ஜினியரிங்ல கண்டிப்பா எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்குலாம் வருமான்னு தெரியல ஸோ சிவில்க்கு மெக்கானிக்கலுக்குலாம் கண்டிப்பா வர சான்ஸ் இருக்கு இப்ப ஏக்கு வந்து ப்ரெடிசஸர் இல்ல அப்ப என்னன்னா ஏ தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்டிங் ஆக்டிவிட்டி. இப்ப ஏல இருந்து பாத்தீங்கன்னா பிஎன்சி சக்சஸர் ஏன்னா பிஎன்சிக்கு ஏ ப்ரெடிசஸர் அப்ப இப்ப இதுல இருந்து பி கொடுக்கணும் பிக்கு வரும். ஓகே. அதே மாதிரி இங்க வந்து சி கீழ வந்து சி வரும். இப்ப பிஎன்சி சக்சஸர் ப்ரெடிசஸர் பிஎன்சிக்கு ஏ ப்ரெடிசஸர் ஏக்கு பிஎன்சி பிஎன்சியும் சேர்ந்து சக்சஸர் அப்ப பிஎன்சிக்கு டி வந்து சக்சஸர் ஏன்னா டிக்கு வந்து பிஎன்சி ப்ரெடிசஸர் ஓகே. காமனா வந்துட்டு அதுதான் பிஎன்சி. ஒண்ணு கான்சென்ட்ரேட் பண்றப்ப இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா வருதுன்றது புரிஞ்சுக்கணும் அது ஓகே. இப்ப டில இருந்து இ வந்து போகும் இ டி தான் ஃபைனல் இதுதான் ஃபைனல் ஃபினிஷ். ஆமா இப்ப இதுல வந்து நமக்கு 2 பாத் இருக்குது ஒன்னு ஏபிடிஇ இன்னொன்னு ஏபிடிஇ ஏசிடிஇ ஏசிடிஇ. ஓகே. இதுல எது கிரிட்டிக்கல் பாத்துன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்குதான் நான் இங்க இந்த ஓகே. டெம்ப்ளேட் டியூரேஷன் போட்டு எது மேக்ஸிமம் டேஸ் வருதோ அது கிரிட்டிக்கல் பார்த்து. கிரிட்டிக்கல் வரும் இப்ப ஓகேவா இப்ப நான் அதே மாதிரி இப்ப இங்க சர்க்கிள்ல கொடுத்தது நீங்க இந்த பாக்ஸஸ் எடுத்துக்கோங்க 6 பாக்ஸஸ் அதுல மிடில் வந்து ஆக்டிவிட்டி டியூரேஷன் ஆக்டிவிட்டி. எல்லாம் வந்துடுதா அதே தான் ஆனா இங்க ஆக்டிவிட்டி டியூரேஷன் வந்துடுது இப்ப ம். இயர்லி ஸ்டார்ட் இயர்லி ஃபினிஷ் லேட் ஸ்டார்ட் லேட் ஃபினிஷ் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துடலாமா
ஓகே ஓகே. இப்ப இது வந்து 0 டேஸ்ல ஆரம்பிக்கும். கடைசியா முடியறப்ப 5 நாள் ஆயிடும். அப்ப ES அண்ட் EF ஃபார் A வந்து 0 அண்ட் 5. ஓகே ஓகேவா? இப்ப 5 வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அது வந்து ES ஃபார் B அண்ட் C. இப்ப ஓகே Bக்கு வந்து 5+3 இது வந்து EF இயர்லி ஃபினிஷ். இங்க வந்து 9 அது இயர்லி ஃபினிஷ். ஓகே இப்ப 9 கேரி ஃபார்வர்ட் ஆகும். 9 + 2 11, 11 + 3 14. அப்ப ESEF கால்குலேட் பண்ணியாச்சா? ஃபார்வர்ட் பாஸ் அடிஷன். ஓகே இப்ப பேக்வர்ட் பாஸ் 14 அப்படியே வந்துடுங்க. சப்ட்ராக்ஷன் இது LF LF வந்துருச்சு. இப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும்ல 14 - 3 11. 11 வரும். 11 - 2 9. 9 ரெண்டு இடத்துல வந்துடும். இங்க வந்து 3ன்றதுனால 6, 4ன்றதுனால 5. இப்ப 5 கேரி ஃபார்வர்ட் ஓகே ஆகும். 5 - 5 0 ஆகும். ஆக மொத்தத்துல ESEF LSLF கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே இப்ப டோட்டல் ஃப்ளோட்க்கு ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா LF - EF ஆர் LS - ES. இதுன்றது டோட்டல் ஃப்ளோட். இது ஏதாவது ரெண்டுமே ஒன்னா தான் வரும். ஓகேவா? புரியுது இல்லையா? 5 - 5 0, 6 - 5 1, 9 - 8 1, 5 - 5 0, 9 - 9 0, இங்கேயும் 0, இங்க 0, இங்க 0 0. டோட்டல் ஃப்ளோட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் எல்லா இடத்துலயும். ஓகே இப்ப ஃப்ரீ ஃப்ளோட்ன்றது சக்சஸரை வந்து அஃபெக்ட் பண்ணும். இமிடியேட் சக்சஸர் இட் வில் பி அஃபெக்டிங். அப்ப ஈவன் ஃபார்முலா கூட எப்படி இருக்குன்னா இயர்லி ஸ்டார்ட் ஆஃப் த சக்சஸர் ஆக்டிவிட்டி மைனஸ் இயர்லி ஃபினிஷ் ஆஃப் த கரண்ட் ஆக்டிவிட்டி. அப்ப 5 - 5 0ன்னு வரும். புரியுதா? அதே மாதிரி இங்க வந்து 9 - 8 1ன்னு வரும். இயர்லி ஸ்டார்ட் ஆஃப் சக்சஸர் ஆக்டிவிட்டி மைனஸ் இயர்லி ஃபினிஷ் ஆஃப் த கரண்ட் ஆக்டிவிட்டி. அப்ப இங்க வந்து சக்சஸர் இல்லன்றதுனால ஃப்ரீ ஃப்ளோட் இல்லாம வச்சிருக்கேன். இப்ப டோட்டல் ஃப்ளோட்டும் சரி ஃப்ரீ ஃப்ளோட்டும் சரி இப்ப ACDE வந்து 0 0ன்னு வருது. அப்ப அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கிரிட்டிக்கல் பாத். அப்ப ACDE ஆர் ஆல் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் இட் இஸ் ஃபார்மிங் கிரிட்டிக்கல் பாத். இதுவும் தான் லாங்கஸ்ட் டியூரேஷன். டோட்டலா இது 5 + 4 + 2 + 3 14 வருது. லாங்கஸ்ட் டியூரேஷன் கிரிட்டிக்கல் பாத் இல்லனா டோட்டல் ஃப்ளோட் ஃப்ரீ ஃப்ளோட் 0 இருந்தா அது கிரிட்டிக்கல் பாத். ஓகே அப்ப B-ன்றது ஃப்ளோட் வந்து 1ன்னு இருக்குல்ல அது நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. இப்ப வந்து இல்ல அந்த ஃப்ளோட்னு சொல்றீங்களா? டோட்டல் ஃப்ளோட் ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா என்னன்னு புரியல ப்ரோ. ஃப்ளோட்ன்றதுக்கான அதர் டேர்ம் வந்து ஸ்லாக்னு சொல்லுவாங்க. SLACK. ஸ்லாக் டோட்டல் ஸ்லாக் ஃப்ரீ ஸ்லாக் ஓகே ஸ்லாக். ஓகேவா? இப்ப ஃப்ளோட்ன்றது என்ன? இப்ப வந்து ஃபிளெக்சிபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க வந்து ஓகே ஃப்ளோட் வந்து 1ன்னு இருக்கு. அப்ப யூ கேன் ஏபிள் டு லைக் டிலே த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி ஃபார் 1 டே which is not going to affect the whole project end dates. இப்ப இத வந்து ஒரு நாளைக்கு நீங்க டிலே பண்ணா 14 டே தான். 14 டே வந்து 15 டேவா மாறாது. ஆனா B ஆல்சோ கிரிட்டிக்கலா மாறிடும். ஓகே இப்ப ஃப்ரீ ஃப்ளோட்டும் வந்து 1 டே இருக்குல்ல. அப்ப அத வந்து நீங்க ஒரு நாள் டிலே பண்றப்ப அப்பயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ராஜெக்ட் எண்ட் டேட்ஸ் 14 தான் இருக்கும். இப்ப இங்க இது வந்து எவ்வளவு டேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். நீங்க டிலே பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த டோட்டல் ஃப்ளோட்டு இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்சியேஷன்? ஆமா, டோட்டல் ஃப்ளோட்ன்றது பாத்தீங்கன்னா which will be affecting the whole project end dates, but free float will be affecting immediate successor. அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் எண்ட் டேட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஓகே அதுதான். அப்ப ஃப்ரீ ஃப்ளோட் will be affecting immediate successor, total float will be affecting the whole project end dates. ஓகே ஓகேவா? இப்ப இது புரிஞ்சிருச்சுல. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ம் போன்லயோ இதுலயோ. இப்ப இத வந்து நீங்க உங்களோட சிஸ்டம்ல உங்க பிரைமரால பண்ண போறீங்க ஒரு சின்ன ப்ராஜெக்டா. ஷெட்யூலிங் பார்த்துடலாம். அதனால ரிலேஷன்ஷிப் இதுல ஆக்டிவிட்டிஸ் கிரியேஷன் ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் ஷெட்யூலிங்கும் பார்த்துடுவோம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, ஸ்டாப் பண்றேன். ஒன் செகண்ட். ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப புரியுதா? ESCF LSLF டோட்டல் ஃப்ளோட் ஃப்ரீ ஃப்ளோட். ஓகே. ஆனா ஒரு தடவை பார்க்கணும், ரீகால் பண்ணணும் எனக்கு. ஓகே. கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இல்ல அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும் எல்லாருக்கும். கன்ஃபியூஸ் ஆகலனா தான் பிரச்சனை. கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஓகே அப்ப புரியுதுன்னு அர்த்தம்.
ஓகே ஓகே. இப்ப இங்க நான் எதுக்கு கொடுத்தேன்ல அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, இஎஸ்இஎஃப் எல்எஸ் ஓகே இது டோட்டல் புரிஞ்சிருச்சு. எஸ் எஸ் எஸ். இதை நீங்க ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ஷெட்யூலிங் கொடுத்துட்டு இங்க வாங்க. அப்பதான் இதெல்லாம் இங்க பாருங்க, இங்க அப்டேட் ஆயிருக்கு டோட்டல் ஃப்ளோட் ஃப்ரீ ஃப்ளோட். ஓகே. இங்க மாறி ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம இது கொடுத்துருந்தோம் இல்லையா? ஓகே ஓகே. ஆமா, எல்எஸ் எல்லாம் மாறி இருக்குல்ல அது. ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் இப்ப நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கல்ல, அதை நீங்க பண்ண போறீங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இப்ப இதுல நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணட்டா சிம்பிளா? ஓகே. இப்ப அதுல கொடுக்க போறோம், பிளஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபினிஷ் டைரக்டா ஃபினிஷ் ஆயிடும். ஓகே. இப்ப அது வந்து நான் என்ன பண்றேன்னா, சிபிஎம் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே 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 ஓகே. ஓகே, இப்ப இது வந்து உங்களுக்கு கம்மால ஓபன் ஆகும், விச் மீன்ஸ் ரெண்டு ப்ராஜெக்ட்மே ஓபன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்ப நான் இதை ரைட் கிளிக் கொடுத்து ஓபன் கொடுத்தா அது CFP25 க்ளோஸ் ஆயிடும். இப்ப இது மட்டும் ஓபன் ஆயிருக்கு. ஓகே ஓகே. இப்ப இது வந்து நீங்க ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க, ABCDE கொடுத்து டியூரேஷன் கொடுங்க பார்ப்போம். அது அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்க மாதிரி கொடுங்க. ஓகே. ஸோ ஆக்டிவிட்டி வந்து ABCDE மொத்தம். ஓகே. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இதுல நெட்வொர்க் டயக்ராம் இருக்குல்ல, அதுக்கு பதிலா நீங்க கேன் சார்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இங்க வந்து ABCDன்னு கொடுத்து டியூரேஷனும் கொடுத்துட்டே வாங்க சைட் பை சைட். ஓகே. அங்க வேணாம், ஐடி இருக்கட்டும், ஐடி சேமா இருக்கட்டும், நேம் மட்டும் கொடுங்க. ஓகே. டியூரேஷன் வந்து 53423. ஸோ டியூரேஷன் வந்து 5, 3, 4, 2, 3. இப்போ ஒன்னொன்னுக்கும் நீங்க ப்ரெடிசஸர் கொடுத்துக்கிட்டே வரணும். அதுக்கு வந்து பிக்கு வந்து பி கிளிக் பண்ணிட்டு ப்ரெடிசஸர் டாப் குள்ள போங்க. ஓகே. இப்ப பிக்கு ஏ வந்து ப்ரெடிசஸர் கொடுக்கணும், அசைன் கொடுத்து. ஓகே. சைன் கொடுத்து ஏதான். இப்ப அந்த இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சி கிளிக் பண்ணி ஏவியே கொடுங்க மறுபடியும். இல்ல அது ஆல்ரெடி அசைன் விண்டோ இருக்கு அங்கேயே தான், அது க்ளோஸ் பண்ண தேவையில்ல. இப்ப அதிலே கொடுத்துடலாம் டைரக்டா. ஓகே ஓகே. சிக்கும் ஏ தான் ப்ரெடிசஸர். ஓகே. இல்ல சி கொடுத்து இங்க சிக்கு ஏ கொடுக்கணும், ஏ கொடுத்து அசைன் கொடுக்கணும். இப்போ ஓகே, சில தான் இருக்கு இல்லையா? ஆமா, சிஏ கொடுத்துட்டு ப்ரீடெசஸர்ல அசைன் கொடுத்துட்டு ஏ. இல்ல அங்க பிளஸ் பட்டன், அந்த கிரீன் கலர் பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணணும். இல்லையா? ஓகே சாரி சாரி சாரி. ஓகே. இப்ப டி கிளிக் பண்ணி பிஎன்சி வந்து ப்ரெடிசஸர். டி கிளிக் பண்ணி ப்ரெடிசஸர் வந்து கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே சி இல்ல ஏ வராது இல்ல. பிஎன்சி. ஓகே ஓகே. இப்ப ரிமூவ் பண்ணிட்டு எஸ் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு பிஎன்சி. டிஏ வந்து பிஎன்சி இல்லையா? பி அசைன் சி அசைன். ஓகே. நெக்ஸ்ட் ஈக்கு வந்து டி இல்லையா? ஈக்கு வந்து ப்ரீடெசஸர் வந்து டி அசைன். இப்போ வந்து க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு
அந்த ஷெட்யூல் பட்டன் கொடுங்க. நான் சொன்னேன்ல அந்த ஷெட்யூல் பட்டன் கொடுத்து ஷெட்யூல் பண்ணீங்கனாலே நம்ம அப்ப எக்ஸல் ஷீட்ல வால் கிளாக் மாதிரி இருக்குல்ல, மேல இருக்கிறது வால் கிளாக் மாதிரி. F9 ஷார்ட்கட் இல்லைன்னா அந்த ஷெட்யூல் பட்டன். F9 கொடுத்தாலும் ஓகே, இல்ல வால் கிளாக் மாதிரி இருக்கு. இப்ப ஷெட்யூல்னு கொடுங்க. ஓகே புரியுதா? அப்ப பின்றது நான் கிரிட்டிக்கல் வருதா? ஓகே சரி, இப்ப ஒரு நிமிஷம். இப்ப இங்க வந்து பிளஸ் மைனஸ் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி பெருசா தெரியும். இது வந்து சின்ன ப்ராஜெக்ட்ன்றதுனால இந்த மாதிரி இருக்கட்டும். ஓகே ஓகேவா? இப்ப இதுக்கான நெட்வொர்க் டயக்ராம் தான் இங்க பார்க்க முடியும் நம்மளால. புரியுதா? இதேதான் நம்ம எக்ஸல் ஷீட்ல போட்டிருந்தோம், இங்க வந்து வருது. ஒருவேளை இதை பிரிண்ட் எடுக்கணும், கீழே இருக்கிறது வேணாம்னா நீங்க லே அவுட்ல போயிட்டு ஷோ ஆன் பாட்டம், நோ பாட்டம் லே அவுட்னா உங்களுக்கு இது மட்டும் தெரியும். ஈஸியா இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, இதுல 1 வருது டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட். அது பின்றது பிளாக் கலர்ல இருக்கு, நான் கிரிட்டிக்கல். ரெட் கலர்ல இருந்தாலே கிரிட்டிக்கல்னு அர்த்தம். கிரிட்டிக்கல்னு வருது. ஓகே. அதே போல இங்க ரெட் கலர் சாலிடா வந்தா கிரிட்டிக்கல் பார்த்து அது வந்து இருக்கு, ஃப்ளோட் 0. இப்ப இது சாலிடும் இருக்கு, டேஷ் லைனும் இருக்கு. டேஷ் லைன் இருந்தாலே ஃப்ரீ ஃப்ளோட் இருக்குன்னு அர்த்தம். இது ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கான ஒரு குறியீடு, இது வந்து டோட்டல் ஃப்ளோட்டுக்கான ஒரு குறியீடு. ஓகே. அப்ப மொத்தமா நீங்க சாலிட் லைன் பாப்பீங்க, டேஷ் லைன் பாப்பீங்க, ரெட் கலர் லைன்ஸும் பாப்பீங்க. ரெட் கலரும் பிளாக் கலர் சாலிட் லைன்ஸ் பாப்பீங்க, பிளாக் டேஷ் லைன்ஸ் பாப்பீங்க. அதாவது இப்படி ரெட் கலர் சாலிட் லைனா இருந்தா கிரிட்டிக்கல் பாத்து, இது வந்து டோட்டல் ஃப்ளோட், இது ஃப்ரீ ஃப்ளோட். ஓகே. ஓகேவா? இதெல்லாம் நம்ம இங்க பண்றதை விட மறுபடியும் டீடைல்ஸ் கொடுத்தா டீடைல்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நான் டேபிள் கொடுக்குறேன். டேபிள் கொடுத்த உடனே இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க காலம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க டோட்டல் ஃப்ளோட் வருதா, நம்ம இதான் கால்குலேட் பண்ணோம். இது ஈஸியா சிம்பிளா இருக்கு, கால்குலேட் பண்ணிட்டோம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வருது. இப்ப நீங்க ஆல்ரெடி நீங்க பண்ணதுக்கு 20 வந்தது இல்ல, அந்த மாதிரி. ஓகே. இதுதான் பிரைமவராவோட மெயின் பிக்சரே. இப்ப இது ஃப்ரீ ஃப்ளோட்டிங்க கொண்டு வரணும். அந்த காலம் கஸ்டமைசேஷனுக்கு எய்தர் யூ கேன் கிளிக் திஸ் ஐகான், நெக்ஸ்ட் காலம்ஸ் இதை கிளிக் பண்ணா வரும், இல்லன்னா ரைட் கிளிக் கொடுத்து காலம்ஸ்னு கொடுத்தா கூட வரும். ஓகே. இதுல வந்து சர்ச் போங்க, ஃபைண்ட் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்து ஃபைண்ட் கொடுக்குறேன். ஃப்ரீ ஃப்ளோட்னு வருது. இந்த மாதிரி எத்தனை காலம்ஸ் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லன்றதுனால தான் பிரைமவரா வாஸ்ட்லி எவ்ரிஒன் இஸ் யூசிங். ஓகே. புரியுதா? இப்ப ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா வருது. இது ரெண்டுமே எப்பயும் ஒன்னா இருக்காது, மாறி மாறி இருக்கும். மாறி மாறி இருக்கும். ஓகே. ஒரு சில நேரத்துல ஒன்னு 0வா இருக்கும், இன்னொன்னு வேல்யூ இருக்கும். அதனால அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி காலம்ஸ்ல பாத்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓகேவா? இப்போதைக்கு உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்னா என்ன, ரிலேஷன்ஷிப்ஸ்னா என்ன, ப்ரெடிசஸர், சக்சஸர், லீட்ஸ், லாக்ஸ். இப்ப லீட்ஸ் அண்ட் லாக்ஸ் புரிய வைக்கணும்னா இப்ப நான் இங்க போறேன், ஏக்கு போயிட்டு சக்சஸர்ல வந்துடும் பாருங்க. ப்ரெடிசஸர் தான் கொடுத்தோம், சக்சஸர் வந்துடுச்சு. சக்சஸர். ஓகே. ஏ ஓட சக்சஸர் பிஎன்சி. ஓகே. இப்ப நான் இத வந்து நான் லாக் வந்து 1ன்னு கொடுக்குறேன். இப்ப என்ன ஆகுதுன்னா இதுவுமே கிரிட்டிக்கலா மாறிடும். ஏன்னா உங்களுக்கு 0வா போயிடும். இப்ப ஏன்னா நம்ம ஒரு நாள் டிலே கொடுக்குறோம்ல, அப்ப எல்லாமே கிரிட்டிக்கல் தான். எதையுமே நீங்க டிலே பண்ணக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் எண்ட் டேட்ஸ் will not be affected. இப்ப இங்கேயே நான் 2 days கொடுத்தா இங்க 15 டேவா மாறிடும். அதுதான் ஃப்ளோட்டுக்கான இந்த இது. இப்ப நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்களேன், இப்ப சி வந்து நான் கிரிட்டிக்கலா மாறிடும். அதனால புரியுதா? இதுதான் ஃப்ளோட். ப்ராஜெக்ட் எண்ட் டேட்ஸ் அஃபெக்ட் பண்ணும் ஃப்ளோட்ன்றது. இப்ப இதுதான் லீட்ஸ் அண்ட் லாக்ஸ். இது நெகட்டிவா கொடுத்தா நீங்க லீட் ஆக வரும். இப்ப நான் மறுபடியும் 0ன்னு கொடுத்துறேன். இப்ப நார்மலா போயிடும்ல. இப்ப இதுவே இங்க குறையும். இப்ப நெகட்டிவ்ல கொடுத்தா நான் என்ன கொடுக்குறேன், -2ன்னு கொடுக்குறேன். அப்ப ஃபைனல் 2 days வந்து ஓவர்லாப் ஆகும். அது லீட்ஸ். புரியுதா? ஆனா அதுக்கு நான் கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. ஓகே. ஃப்ளோட் 3 வந்துடுது, ஏன்னா -2ன்னு கொடுத்துறதுனால. ஓகே. ஓகே. ஃப்ளோட்ன்றது நமக்கு அந்த டேஸ். ஓகே. இப்ப நான் 0ன்னு கொடுத்து நார்மலா நம்ம எக்ஸல் ஷீட்ல பார்த்ததுக்கே நான் கொண்டு போயிடுறேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகே. ஓகேவா? இப்ப இத வந்து நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைல் க்ளோஸ் கொடுத்துடலாம். அப்ப எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். உங்களுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். ப்ராஜெக்ட் மெனு கூட க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? இப்ப இத நீங்க ரைட் கிளிக் கொடுத்து ஓபன் கொடுத்துக்கிட்டா உங்க ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம் நீங்க. பட் கஸ்டமைஸ் பண்ணதெல்லாம் அது அப்படியே தான் வந்துகிட்டு இருக்கும். ஓகே. ஓகே.
இது நீங்க சேவ் ஆஸ் கூட கொடுத்து லே அவுட்டை சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்ற காலம்ஸ் எல்லாம் போட்டுட்டு லே அவுட்ல சேவ் ம். கொடுத்துடாதீங்க, ரீட்ரைவ் பண்றது கஷ்டம். சேவ் ஆஸ்ல போயிட்டு உங்களுக்கு வேணும்ன்ற லே அவுட் நேம் போட்டுக்கலாம். இப்ப இதுல வந்து பட்ஜெட்டட் டோட்டல் காஸ்ட், பட்ஜெட்டட் லேபர் காஸ்ட், பட்ஜெட்டட் மெட்டீரியல் காஸ்ட், பட்ஜெட்டட் நான் லேபர் காஸ்ட், பட்ஜெட்டட் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி தனித்தனியா ஒரு காலம்ஸ் போட்டு ஒரு லே அவுட் போட்டுக்கிட்டா டக்குன்னு பிரிண்ட் எடுக்கிறதுக்கோ டக்குன்னு அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளோட லே அவுட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க லே அவுட்னும் இருக்கும். இதுல வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் லே அவுட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இது நோன் கொடுத்தா உங்களுக்கு சேவ் ஆகாது, அந்த 2 காலம் வராது. இப்ப நான் நோன் கொடுக்குறேன், அப்ப அந்த ஃப்ரீ ஃப்ளோட்ன்றது போயிடும். இங்க பாருங்க, இதுலயே பாத்தீங்கன்னா கிளாசிக் ஷெட்யூல் லேஅவுட் வித் லைன் நம்பர், அது வந்து லைன் நம்பரோட வரும். இதெல்லாம் லேஅவுட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஆனா டீடைல்ஸ் போயிடுச்சு. ம். இப்ப இதுல வந்து ஆட்டோ கம்ப்யூட் ஆக்சுவல்ஸ் காலம் கொடுத்துருக்காங்க, கிரிட்டிக்கலா இல்லையான்னு காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் அடிஷனல் இல்ல, ம், ம். அது அந்த மாதிரி லேஅவுட்ஸ் நமக்கு ஏத்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம்னு சொல்ல வரேன். இப்ப நம்ம கிளாசிக் ஷெட்யூல் லேஅவுட் தான் எப்பயுமே வச்சிருப்போம். இப்ப நோன் கொடுத்தா சேவ் ஆகாது. இப்ப இது கிளாசிக் ஷெட்யூல் லேஅவுட் தான் எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகேவா? இப்ப இதுல பாருங்க, நான் சேவ் கொடுக்காததுனால ஃப்ரீ ஃப்ளோட்ன்றது போயிடுச்சு. போயிடுச்சு. ஓகே. கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும். ஸோ ஓகேவா? இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ண புரிஞ்சுப்பீங்க. எல்லாமே ஓகே. இருக்குது, சிம்பிளாவும் இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்றதே இல்ல. ஆனா பிரைமராவே ஜஸ்ட் லைக் தட் சப்மிஷனுக்காக, ரிப்போர்ட்ஸ்க்காக ஏனோ தானோன்னு பண்றாங்க. ஈவன் கல்ஃப்ல கூட அப்படிதான் இருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படி அப்படியே ஆக்சுவலா பிரைமரால வந்து சேஃபரா காமிச்சிடுறாங்க டைம் அண்ட் காஸ்ட் வைஸ். ரியல் டைம்ல டைம் அண்ட் காஸ்ட் ஆல்ரெடி தள்ளி போய்கிட்டு இருக்கு, காஸ்ட் வைஸும் நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. அதை வந்து ஆமா. காமிக்காம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபேக்கா அது ஏதோ போட்டு சப்மிட் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ம். அது கம்யூனிகேஷன் கரெக்டா இருந்து இன்டகிரேஷன்லாம் கரெக்டா இருந்தா ஹேண்டில் பண்ணலாம். ஆனா பெரிய ப்ராஜெக்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். ம். ஈவன் இந்த அக்கௌண்ட்ஸ் எழுதுறவங்க எல்லாம் கூட அப்படிதான் பண்ணுவாங்க. ₹1 ₹2 எல்லாம் டேலி ஆகலைன்னா அது எதுலயாவது போட்டு விட்டுடுவாங்க. ம், ம், ம். அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட பிரைமவராவும் எஸ்டிமேஷன் எல்லாம், அக்கௌண்ட்ஸ் எஸ்டிமேஷன். ஹைட் அவுட் தான் பிரைமர் யூஸ் பண்றாங்க. ஹைட் அவுட் புரியல, புரியுது புரியுது. என்னவோ சொன்னீங்களே நீங்க இப்ப. இல்ல ஒரு ஹைட் அவுட்டுக்கு தான் பிரைமவரா யூஸ் பண்றாங்க. ஆமா, பாருங்க எங்க ஷெட்யூல் கரெக்டா இருக்குங்க, எங்க பிளானிங் கரெக்டா இருக்கு, ஆனா ஆக்சுவல்ல ஒண்ணுமே இருக்காது இல்ல. ம். சரி ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல? ஓகே தான் ப்ரோ, நோ ப்ராப்ளம், நல்லா கிளியரா இருக்கு. ஆமா, அப்ப நீங்க இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொடுத்து ஷெட்யூலிங் போட்டு வச்சிடுங்க. ஓகே. ஓகேவா? அதாவது இப்ப என்னோட ஆக்டிவிட்டிக்குல இது இருக்கு. ஆமா, இந்த ப்ராஜெக்ட் இப்ப இதெல்லாம் போட்டதுனால எம்டியா வைக்காதீங்க. அப்ப நெக்ஸ்ட் போறப்ப ஈஸியா இருக்கும். அட்லீஸ்ட் ஓகே. ஒவ்வொன்றத்துலயும் ஒரு 4-5 ஆக்டிவிட்டிஸ் போட்டு ஒட்டுமொத்தமா ரிலேஷன்ஷிப் கொடுத்து ஓப்பன் எண்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. ஷெட்யூலிங் பண்ணி சரி. எதெல்லாம் கிரிட்டிக்கல் நான் கிரிட்டிக்கல் வரதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே, வேற ஏதாவது இருக்கா? போதுமா இன்னைக்கு? நான் ஒரு பாய். ஓகே தான் ஜி. ஓகே ஓகே. நாளைக்கு நாங்க இந்த இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்து வைக்கிறோம். ஆ நீங்க வந்தோடனே நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி விக்னேஷ், இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருந்ததா, இல்லைன்னா இது புதுசா தான் லேர்ன் பண்ணீங்களா? ஓகே தான் ப்ரோ, நான் இது முன்னாடி இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்பதான் நான் கொஞ்சம் வந்து ரீகால் பண்றேன். அது சரி. நான் ஆனா அந்த இதுல ப்ராஜெக்ட்ஸ்ல போயிட்டு ஆட்டோ நம்பரிங்ல மாத்துறது, காலம்ஸ் அதெல்லாம் எனக்கு நீங்க கொஞ்சம் புதுசா சொன்ன மாதிரி. ஆமா, அது எல்லாமே லே அவுட் அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நார்மலாவே யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, தெரிய மாட்டேங்குது. டீச் பண்ணல, அதெல்லாம் எங்களுக்கு பண்ணல. அதே மாதிரி ஆக்டிவிட்டி கோட்ஸ், அந்த ப்ராஜெக்ட் கோட்ஸ் இதெல்லாம் கூட புதுசா இருந்திருக்கும். கோட்ஸ் ஆக்சுவலா சொன்னாங்க, பட் கொஞ்சம் வந்து நீங்க டீடைலா சொன்னீங்க. அவங்க ஜெனரிக்கா, அதாவது கோட்ஸ் வந்து என்னன்னா என்ன ஆக்டிவிட்டியோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேப்பா. இப்ப அதே போல ஆக்டிவிட்டி கோர்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி கோர்ஸும் கிரியேட் பண்ணி ஆக்டிவிட்டிக்கும் நீங்க அந்த இது இங்க கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வரலாம். இப்ப இங்க வந்து சக்சஸர் டேப் தான் இருக்கு. நெக்ஸ்ட் டேப்ஸ் இல்ல, கஸ்டமைஸ் கொடுக்க ரைட் கிளிக் கொடுத்து கஸ்டமைசேஷன், ரைட் கிளிக் கஸ்டமைசேஷன் இதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கோட்ஸ்ன்றதும் வருது.
அப்ப அந்த கோர்ஸ்ல நீங்க ஆக்டிவிட்டி கோர்ஸ் அசைன் பண்ணலாம். பட் ஆக்டிவிட்டி கோர்ஸ்ன்றது கிரியேட் பண்ணாதான் அசைன் பண்ண முடியும். ம். இதுவுமே குரூப்பிங் சார்ட்டிங் ஃபில்டரிங்காக. இப்ப இதுல வந்து போயிட்டு நான் என்ன தெரியுமா பண்றேன், என்டர்பிரைஸ் ஆக்டிவிட்டி கோர்ஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுல பாருங்க குளோபல் இபிஎஸ் ப்ராஜெக்ட்னு வருது. குளோபல்ன்றது ரீயூஸ் பண்ணலாம். இபிஎஸ்ன்றது பர்டிகுலர் கம்பெனில இருக்க டிவிஷன் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனா நான் ஓகே ப்ராஜெக்ட்னா வெறும் இந்த பர்டிகுலர் சிஎஃப்பி 25க்கு மட்டும் தான் வருமே. இப்ப அதுல ஓகே மாடிஃபைல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு கொடுக்குறேன். இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு கோடு ஆக்டிவிட்டி டெஃபினிஷன். இப்ப அதுல பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கலாம் மிஸ்டர் எக்ஸ், இல்ல என்ன சொல்றது, இது என்ன தெரியுமா கொடுக்கலாம். இப்ப நீங்க விஜிஎன், சோ விக்னேஷ், ஓகே அதுக்கப்புறம் நான் ஒரு ஜஸ்ட் இது கலர் எல்லாம் கூட மாத்திக்கலாம். அது அதுக்கப்புறம் ஏஆர்வி ஏஆர்வின்னு கொடுக்குறேன். ஓகே, ஏதோ ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க, அதெல்லாம் பரவாயில்ல. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நோ கொடுத்துட்டேன். ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஓகேவா? இதை வந்து இது மாதிரி நிறைய கொடுத்துட்டு அதை அசைன் பண்ணலாம். அங்க போயிட்டு சேம் ப்ராஜெக்ட் கோட்ஸ் மாதிரி ஆக்டிவிட்டி கோட்ஸ் இதெல்லாம் ஓகே ஃபில்ட்ரேஷனுக்காக குரூப்பிங்காக உதவும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஜேபி இன்ஸ்டாலேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் யாரு, ப்ராஜெக்ட்ல தானே கிரியேட் பண்ணோம். ப்ராஜெக்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது விஜிஎன் பண்றோம்னா அவர் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே ஆமா. அது இது ரிசோர்சஸ்க்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. ஜஸ்ட் ஒரு உங்களுக்குன்னு ஒரு கிளாரிட்டி ஐடியாக்காக இதுக்கு வந்து ஏஆர்வி இந்த மாதிரி நீங்க கொடுத்து வச்சுட்டீங்கன்னா லேட்டர் நம்ம ஃபில்டர்ல போயிட்டு கோட் வைஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். ஓகே புரிஞ்சுது புரிஞ்சுது. ஓகே 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 ப்ரோ. அசைன் பண்ணிக்கலாம், ஆக்டிவிட்டிக்கும் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா? போதுமா? ஸோ இன்னைக்கு பார்த்தது வந்து ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருக்கோம், ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம். இருங்க நான் இதுல இது சம்மரைஸ் பண்ணிடலாமா? அன்னடேட்ல தெரிய மாட்டேங்குது இல்ல. ஸ்டாப் பார்ட்டிசிபேட் ஷேர். நான் ஒயிட் போர்டு வரட்டா? ஸோ இதுவரையும் நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கோன்றது பார்த்துடலாம். இபிஎஸ், ஓபிஎஸ், கேலண்டர், ஓகேவா, ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் டபிள்யூபிஎஸ், ஆக்டிவிட்டிஸ். ஓகே, இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ் கரெக்ட் தானே? ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே ஓகே, ரிலேஷன்ஷிப் அண்ட் தென் ஷெட்யூலிங்கும் பார்த்துட்டோம். ஆமா ஓகேவா? ஓகே, இப்ப இதை தாண்டி நம்ம ஒரு சிலதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் என்னென்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே நான் கிளிக் பண்ணி சொல்லிடுறேன். ப்ராஜெக்ட்க்கு முன்னாடி ப்ராஜெக்ட் கோட்ஸ், ஆக்டிவிட்டி கோட்ஸ், ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி கோட்ஸ், இல்லைன்னா அது அப்புறம் கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா இது ரெடிமேடா எடுத்து வச்சுக்கிட்டா நீங்க கிரியேட் பண்ண உடனே அசைன் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலா இந்த ஃப்ளோ கரெக்டா வரும். ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் ஆக்டிவிட்டி கோட்ஸ்க்கு அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி. இப்போ டபிள்யூபிஎஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணோம். டபிள்யூபிஎஸ் கிரியேட் பண்றப்பவே கரன்சி நம்ம கிரியேட் பண்ணோம், பட்ஜெட் லாக்ஸ் நம்ம போட்டோம், ஒரிஜினல் பட்ஜெட் லாக்ஸ் இதெல்லாம் போட்டோம்ல. ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் அசைன் பண்ணோம், அதெல்லாம் பரவாயில்ல, ஞாபகம் இருக்கும்ல. ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான். வேற இன்னைக்கு என்ன பண்ணோம்? கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்லாம் கத்துக்கிட்டீங்கல்ல. டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட், டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட் எல்லாம் பார்த்தேன். டிபிஎம், டோட்டல் ஃப்ளோட். ஓகே, வேற என்ன இன்னைக்கு ஏதாவது புதுசு பார்த்தோமா? இல்ல போதும்ல, இவ்வளவுதான். ம்.
சரி, இப்ப ஓகேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் செஷன். சரி ப்ரோ, ஓகே. ஓகே தான்.